அந்த பஸ் போகுமா? அந்த பஸ் போகாதுடா. இந்த பஸ்ல போயிடலாம் வா. இல்ல வேணாம் வேணாம், அடுத்த பஸ்ல போய்க்கலாம். யாராவது பார்த்துட்டு போறாங்கடா. பயப்படாம இரு. ஐயோ போனை விட்டு போயிட்டாங்களே. ஐயோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டாங்களே. என்ன பண்றது? எங்க போய் தேடுறது? சரி போன் ஆன் பண்ணி வைப்போம். அவங்க இதை காணான்னு போன் பண்ணாலும் பண்ணுவாங்க. என்னது 10 மிஸ்டு கால் இருக்கு? சரி போனை காணான்னு அவங்க போன் பண்ணா அட்டன் பண்ணுவோம். புனிதா ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஏய் அந்த பஸ்ல போயிடலாம் வா. வா. சரி. அண்ணாவா? ஏய் புனிதா, எங்க இருக்க நீ? என்ன காரியம் பண்ணிருக்க? அதான் நானும் உங்க அண்ணி உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னான்ல. சரி கபில உன் கூட இருக்கானா? எந்த இடத்துல இருக்க நீ? சொல்லு சீக்கிரம். தம்பி நான் ஆட்டோ டிரைவர் பேசுறேன்ப்பா. அந்த பொண்ணு போன் ஆட்டோல விட்டு போயிடுச்சுப்பா. ஓ அண்ணே, அது என் தங்கச்சியோட போன். அவ தனியா வந்தாளா இல்ல கூட யாராவது வந்தாங்களா? கூட ஒரு பையன் வந்தான் தம்பி. 2 பேரும் இப்பதான் இறங்கி போறாங்க. போற அவசரத்துல போனை விட்டு போயிட்டாங்க. ஓ எந்த இடத்துல இறக்கி விட்டீங்க? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளில தான் இறக்கி விட்டேன். நானும் அங்க இருக்கிற டீ கடையில தான் இருக்கேன். சரிண்ணே, நீங்க அங்கே இருங்கண்ணே, நான் உடனே அங்க வரேன். நீங்க அங்கே இருங்கண்ணே, நான் உடனே அங்க வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். நீ தான் ஃபோன் பண்ணியாப்பா? ஆமாண்ணே. சரி இந்தப்பா. எங்க இருக்காங்க அவங்க? இங்கதான் இப்பதான் இறக்கி விட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் போயிருப்பாங்க. உள்ள போய் தேடி பாருப்பா. ரொம்ப தேங்க்ஸ். வா. பயப்படாம இரு. நீ இங்கே இரு, நான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன். எங்க போயிருப்பாங்க? ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்களேன். என்னப்பா தண்ணி பாட்டில் 20 ரூபா, சில்லறை இல்லையே. கொஞ்சம் பாருங்கக்கா. இல்லப்பா, இருந்தா கொடுக்க போறேன். சில்லறை இல்லப்பா, பக்கத்துல வேணா கேட்டு பாரு.
என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? அதான் நானும் அண்ணியும் உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னோம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஆ? சரி, இப்ப அதெல்லாம் பேச நேரம்ல, வா. ஆமா, இந்த பேக்ல என்ன இருக்கு? துணி, நகை, கொஞ்சம் பணம். ஓ, ஓடி போய் வாழ்றதுக்கு நல்லா பிளான் பண்ணிருக்க போல. ஆனா இங்க இருந்து பிரச்சனையை முடிச்சு நிம்மதியா வாழணும்னு எந்த பிளானும் பண்ணல உன்ன. சரி, இந்த பேக் அவன்கிட்ட கொடுத்துட்டு வா. கபிலா, இதை நான் அப்புறமா உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். சரியா? நீ கிளம்பு. சரி உமா. அண்ணா, அப்பா அம்மா முகத்துல எப்படி நான் முழிக்கிறது? நான் வரல அண்ணா. இப்ப அழு. அதை முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நான் பாத்துக்கிறேன், நீ வா. ஏ கபிலா, இதை பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். நீ முதல்ல மில்லுக்கு போ. சரி, பேக் வாங்கிட்டு போ. மற்றெல்லாம் நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். நீ கிளம்பு. உட்காரு. நீ போடா. சரி அம்மா. வேண்டாமா அண்ணே, வேண்டாமா அம்மா. நிறுத்துங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு அடிச்சுட்டு இருக்கீங்க. புனிதா ஓடி போனதுக்கு இவ என்ன பண்ணுவா? இவளை அடிச்சா புனிதா திரும்பி வந்துருவாளா? மங்கை, போனது என்னோட பொண்ணு. அடிக்காம என்ன கொஞ்சம் சொல்றியா? இதே உன் பொண்ணு போயிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணே, எதுவும் தெரியாம ராசாத்தி மேல பழி போடாதீங்க. அவளை அடிக்கிறது தப்பு. புனிதாவை கபிலன் கூட பார்த்ததா சம்மந்தி சொல்றாங்க. இவ இவ்வளவு நேரம் புனிதா இருக்கான்னு சொல்லி நம்மள நம்ப வச்சிட்டு இருந்தா. இப்ப அந்த பொண்ணு திவ்யா மட்டும் நம்ம வீட்டுக்கு வராம போயிருந்தா நாம அவ திவ்யா வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு நம்பி இருப்போம். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப எப்படி ஒண்ணும் தெரியாதவ மாதிரி அமைதியா நிக்கிறா பாருங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். புனிதாவை இவங்க வீட்டு ஆளுங்க பொண்ணு கேட்டு வந்தப்பவே நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ராசாத்தி, உனக்கு புனிதா கபிலன் கூட போனது தெரியுமா? சொல்லு ராசாத்தி. அத்தை, அது வந்து பாத்தியா, சொல்ல வரவே இவ்வளவு யோசிக்கிறா. இவதான் கண்டிப்பா அனுப்பி வச்சிருப்பா. இப்ப என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. அம்மா, புனிதா மட்டுமா வீட்ல இல்ல? இனியன் தான் வீட்ல இல்ல. இனியன் கூட புனிதா வெளியில போயிருக்கலாம்ல? நீ சும்மா இருடா. பாத்துட்டு வந்த சாட்சி இருக்கு. இன்னும் என்ன வேணும்? என் பொண்ணை எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில ஐயோ அண்ணே, போடி. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் இனிய வந்தவன பேசிக்கலாம். அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆனா இனிமே இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அக்கா, நீங்க எப்படி ராசாத்திய வீட்டை விட்டு போக சொல்லலாம்? உங்க பொண்ணுன்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி இவ இனியனோட பொண்டாட்டி. இனியனை தவிர இவளை யாரும் வீட்டை விட்டு போக சொல்ல உரிமை இல்ல. என் பொண்ணு இவ தம்பி கூட ஓடி போயிருக்கா. என் பொண்ணு மனச கெடுத்து ஓட வச்சவ இவ. இவளை எதுக்கு நான் வீட்ல வச்சிருக்கணும்? ஏய், போடி. எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஓவரா போயிட்டு இருக்கீங்க. மங்கை, தலைவலியும் திருகுவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். அவமானப்பட போறது நானு. பொண்ண சரியா வளர்க்க தெரியலன்னு ஊர் என்னதான் காரி துப்போம். எல்லாம் இவளாலதான். இவளை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த குடும்பமே பிரிஞ்சாலும் சரி, நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன். உங்க குடும்ப திருட்டு புத்தியை காட்டிட்டல. போடி வெளிய. போடி. சொன்னா கேட்க மாட்டேன். போடி. அக்கா, அக்கா நில்லுங்க. சொன்னா கேளுங்க. கேளுங்க அத்தை. அக்கா, கேளுங்க. அக்கா, அது வேண்டாம். அத்தை, நான் சொல்றது கேளுங்க அத்தை. வேண்டாம் அத்தை. இனியா, உன் பொண்டாட்டி என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? இவள முதல்ல நம்ம வீட்டை விட்டு துரத்தி அனுப்பு. வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு அவ என்ன பண்ணா? இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? நம்ம புனிதாவ என்னடி நீ காரியம் பண்ணி வச்சிருக்க? தெரியுமா? ஒண்ணு
இப்ப எதுக்கு அவளை அடிக்க வரீங்க? அவ பண்ண காரியத்துக்கு கொஞ்சம் சொல்றியா? அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? அந்த கபிலன் பையன் கூட ஊரை விட்டு ஓடி போயிருக்கான். அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? காலையில இருந்து புனிதா என் கூட தான் இருக்கா. இவதான் திவ்யா பர்த்டேக்கு போனதா சொன்னா. ஆனா திவ்யா வீட்டுக்கு வந்து புனிதா என்ன பார்க்க வரலன்னு சொல்லிட்டா. புனிதா திவ்யாவை பார்க்க போல, தெய்வான பர்த்டேக்கு போனா. உங்ககிட்ட சொன்னா விட மாட்டேங்கன்னு சொல்லி ராசாத்தி கிட்ட சொல்லியிருக்கா. ராசாத்தி எனக்கு ஃபோன் பண்ணி புனிதாவை கூட்டிட்டு போக சொன்னா. நான் தான் அவளை வீட்டுக்கு கூட்டு போனேன். ஆனா நீங்க காலையில மில்லுக்கு போறேன்னு அவசர அவசரமா போனீங்க. மில்லுக்கு தான் போனேன். அப்பதான் புனிதா ஃபோன் பண்ணா. கபிலனை மில்ல உள்ள வேலையை பார்க்க சொல்லிட்டு நான் புனிதாவை கூட்டு போனேன். ஆனா கபிலனையும் புனிதாவையும் நான் நம்ம ஊரு டவுன்ல பார்த்தனே. நீங்க பார்த்தது கபிலனை கிடையாது, என்ன? என்கிட்ட தான் வந்து மில்லுக்கு போலியான்னு கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? மில்லுக்கு போலியான்னு கேட்டேன். ஆனா அதை நான் உங்ககிட்ட கேட்கலையே மாப்ள, கபிலன் கிட்ட தானே கேட்டேன். இத பாருங்க, நான் உன்னை காலையிலே நேரமா மில்லுக்கு அனுப்பி வச்சிட்டேன். இல்ல மாப்ள, நீங்க கபிலன் வீட்டுக்கு வந்து அவனை தேடி பார்க்கல. நான் அவனை மில்லுக்கு போக சொல்லிட்டு அவன் போயிட்டானான்னு போய் பார்த்தேன். அவன் அப்பவே போயிட்டான்னு அவன் அண்ணி சொன்னாங்க. இல்ல மாப்ள, கபிலன். இப்ப என்ன உங்களுக்கு கபிலனை பத்தி முழுசா தெரியணும், அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சார், சொல்லுங்க. கபிலன் எங்க இருக்கான்? கபிலன் வேலை பார்த்துட்டு இருக்காரு சார். எத்தனை மணிக்கு வந்தா இன்னைக்கு? சார் நீங்க காலையில 6 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணீங்க. அவர் ஒரு 6:15 வந்துட்டார் சார். ஆமா சார், அவரு இன்னும் காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல. அந்த 4வது மிஷின்ல ஆயில் இறங்கி ரன் பண்ண முடியாம போச்சு இல்ல, இப்பதான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு சரி பண்ணிட்டு இருக்காரு சார். சரி, பாக்குறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு சார். சரி சரி, மிஷின் ரெடி ஆயிடுச்சுன்னா அவன் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கூட வர சொல்லுங்க. சரிங்க சார். சரி, இப்ப எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? இதோட நீங்க 2வது தடவை ராசாத்தை பத்தி தப்பா பேசிருக்கீங்க. இன்னொரு தடவை பேசுனீங்க, வயசுல பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன். இல்ல இல்ல மாப்ள, அது இங்க பாருங்க, இப்ப கூட நான் உங்ககிட்ட பேசிருக்க மாட்டேன். உங்களுக்கு ராசாத்தி மேல இருக்கிற கோவத்தினால எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க. இல்ல, பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா பார்க்கல. அக்கா, இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. ராசாத்தி அடிச்சது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை நீங்களே சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. அண்ணி, யாரு சொன்னாலும் நம்ம வீட்டு பொண்ணு மேல நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். பெரியமா, உங்களுக்கு யாரை நம்பணும் நம்ப கூடாதுன்னே தெரியல. இனிமேலாவது புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கங்க. இனிமே உங்க அம்மாவை என் பொண்ணு விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லு. சம்பந்தி, உங்க மேல இருக்கிற மரியாதையை ஒழுங்கா காப்பாத்திக்கீங்க. நீங்க சொன்ன பொய்னால எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? இனிய சரியான நேரத்துல வரலைன்னா இன்னும் என்னென்ன பிரச்சனை ஆயிருக்கும். இதுக்கு மேல ஏதாச்சும் பண்ணீங்க, உங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டோம். வா புனிதா. ராசாத்தி வா. கபிலனையும் புனிதாவையும் தானே பார்த்தோம். ஏன் இனிய மாத்தி சொல்றான்? என்ன நடந்திருக்கும்? மாமா, நான் அண்ணா,
நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. கிட்ட பார், நீ தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, உன் அண்ணிக்கிட்ட தான். நீ பாட்டுக்கு ஈஸியா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்ட. ஆனா அதை மறைக்க உங்க அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம உங்க அண்ணி எல்லார் முன்னாலையும் உங்க அம்மா கிட்ட அடி வாங்கி அவமானப்பட்டு நிக்கிறா. அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி.